சமண்ணும் தூயாதி தூயவரே, வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, கிருபை மிகுந்தவரே, வானத்தையும் பூமி உண்டாக்கினவரை துதிக்கும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை அழைத்தவரே, முன்குறித்தவரே, உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் நாங்கள் பிரகாசமடையும்படியாய் எங்களை பார்க்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுடைய ராஜரீகம் வெளிப்படுவதாக. இஸ்ரவேலின் ஜெயபலமாண்டிய செட்டை மூடி மறைத்து மைமப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. மஹர்ஷியாகல் கராக சொல் அகரபில் ஆக்கதுவாலா. கத்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். சபையாரை தாழ்த்துகிறேன், குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். கத்த மைமப்படுங்க. ஒளித்து நிமித்தம் கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும் கத்தருடைய மகிமை, வல்லமை, மகத்துவம் பிள்ளைகளை மூடி மறைத்து கத்தாவே பாடல்களிலும் கத்தாவே தொடர்ந்து கத்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் கத்தமுடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமையும் விளங்க பண்ணும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்த்துகிறேன். தேவாதி தேவனை உமக்கு நன்றி நன்றி நன்றி. தாப்பனே போல் எங்களுக்கு விரோதமாக எரிச்சலோடு எழும்பக்கூடிய பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். தேசம் முழுவதும் கத்தாவே உம்முடைய தூயரத்தை தெளிக்கிறேன். ஆலய வளாகத்தின் உள்ளும் புறமும் உம்முடைய தூயரத்தை தெளித்து வேலை அடைக்கிறேன். எழுப்புதல் அக்னி உண்மைக்காக துவால வெளிப்பட கர்த்தருடைய மகிமை, வல்லமை, மகத்துவம் எங்கள் நடுவில் பரிபூர்ணமாய் தங்க கத்தாவே ஏற்று நடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாளே ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழிந்ததற்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை பொழிந்ததற்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே நாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே.
அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்குமிங்கு நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கு நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்ததற்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்ததற்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டாத இழந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டாது கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வை ரட்சிப்பை தந்தீரே, அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன், இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.
உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நெருக்கத்திலே எந்தன் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. வேறு துணையும் இல்லை, நீ விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையும் இல்லை, நீ விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. நான் நம்பினோரு என்னை நம்பவில்லை. நான் நம்பினோரு என்னை நம்பவில்லை. என்னை அரவணைத்த என் தகப்பனி, என்னை அரவணைத்த என் தகப்பனீரே. வேறு துணையும் இல்லை, நீ விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே நீ துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே. என் நெருக்கத்திலே நீ துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே. புயலில் சிக்குண்ட சிறுவோடு நானே, வறண்ட வயல்விழிதானே. என் தேகமெல்லாம் பலவீனந்தானே, என் தேகமெல்லாம் பலவீனந்தானே. தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே. தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே. என் நெருக்கத்திலே நீ துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே. வேறு துணையும் இல்லை, நீ விலகவில்லை. கரமோ கைவிடவே. குலைந்த பாத்திர நானே, மதிலிழந்த பட்டண நானே. என் இதயம் முழுதும் பல காயங்களே, என் இதயம் முழுதும் பல காயங்கள். ஆற்றி தேற்றினீரே, உருவாக்கினீரே. ஆற்றி தேற்றினீரே, உருவாக்கினீரே. வேறு துணையும் இல்லை, நீ விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையும் இல்லை, நீ விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. எங்கள் அன்பு தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானுடைய கருத்தில் இருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உமக்கன்று உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி சொல்கிறோம். தகப்பனை வருஷத்தின் மத்தியிலும் உடைய வல்லமுள்ள கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. உமக்கென்று கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கத்த பலப்படுத்துவீராக. பிள்ளைகளுடைய வேலையிலே, பிள்ளைகளுடைய பிரயாசங்களிலே, பிள்ளைகளுடைய தொழில் காரியங்களிலே
கர்த்தாவே ஊழியத்தின் பாதையிலே மேன்மை உண்டாக நன்மைகளை கொண்டு கர்த்தாவே நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட நன்மைகளை எல்லாம் பிள்ளைகள் பெற்று பூரிக்க கிருபதாங்க. என் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெயிச்சித்த வண்ணமாய் தங்களுடைய ஆத்துமாக்களை உற்சாகமாய் உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கவும் கிருபதாங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் தாழ்த்துகிறேன், ஆசீர்வதிங்க, தொடர்ந்து மகிமைப்படுங்க. என் தேவனுடைய புயமும் கிருபையும் கடந்து வந்த மாதங்களில் எல்லாம் உம்முடைய ஊழியங்களுக்கென்று கொடுத்த கரங்களை கர்த்த பலப்படுத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தசம பாகங்கள்னாலும் காணிக்கைகள்னாலும் ஊழியத்தினுடைய காரியங்களை தாங்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள், உபாகம் 26 படி பிள்ளைகள் கொண்டுள்ள பங்கு, உபாகம் 28 அனைத்து ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் குடும்பங்கள் சுதந்திரித்து கொள்ள கருவதாங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற மல்கியா 3:10 படி வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்து கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. எந்த அளவினால் அழைக்கிறார்களோ அந்த அளவினால் அழைக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே ஆசீர்வதிங்க. தூரம் சமீபமாக இருந்தோ கர்த்தாவே பேங்க் காரியங்கள் மூலமாய் மற்றும் தகப்பனே கரங்களில் கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. பிள்ளைகளுடைய ஸ்தலங்களை சுற்றிலும் வேலை அடைங்க. கர்த்தாவே நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதா, ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். 19வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் கிட்டி சேர எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கருத்துக்குள்ளாய் இந்த நாளிலும் இந்த மாதத்திற்குண்டான உம்முடைய வார்த்தையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிற ஐயா. கர்த்தாவை நீர் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய தெய்வம் கிருபையும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேலாய் கொடுத்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர. கர்த்தாவே மகிமைப்பட்டது போல இந்த நாளிலும் வந்துள்ள உம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடையவும் தொடர்ந்து கர்த்தாவே கம்யூனிட்டி சர்வீஸிலும் உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை கண்டுகொள்ள பங்கு பெற கர்த்தாவே நீர் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை தாழ்த்துகிறேன். உம்முடைய வார்த்தையின் சாரம் வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் அடிமையின் மத்தியிலும் வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். அடிமை மூடி மறைத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், வல்லவரும் நல்லவரும் போதுமானவர். இந்த 7வது மாதத்திலும் 1வது பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களை முகமுகமாய் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடையக்கூடியவனாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களை விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாக நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மெய்யாகவே
இஸ்ரவேலுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறா? நல்ல வாக்கு. என்ன வாக்கு தத்துவம் அது? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். பாப்பா முன்னாடி வரலாம்ல, முன்னாடி வாங்க. எங்க தான் பிரிசில்லா முன்னாடி வரலாமே. பிரிசில்லா முன்னாடி வாங்க. நீங்களே தான். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்தார் என்று சொல்லி உங்க பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஒருவருக்கொருவர் கையை கொடுத்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வெறுமையாய் நடத்துவதற்காக அல்ல, அவர் நிறைவான ஆசீர்வாதம் உள்ள தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பொக்கிஷதாரராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகல விதமான ஐசியமானாய் இருந்தும் அவர் உங்களை என்னை மீட்டு கொள்ளும்படியாய் அவர் தரித்திரராய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தினுடைய காரியங்கள் நம்முடைய தரித்திரத்தை மாற்றி நம்மை ஐசியவான்களாக உயர்த்தும்படியாய் கர்த்தர் முன்குறித்து தெரிந்து கொண்டபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ ஆயிரங்கள் சிதறுண்டு போய் காணப்படுகிறார்கள். தேவனை அறியாதவன கடந்தோடி கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்மை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அநேக ஆயிரங்கள் இந்த நாளை காண வாஞ்சித்து காணாமல் போனார்கள். சிலர் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு அக்சாளுடைய காரியங்களை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த அக்சாள் தன் தகப்பனுடைய சமூகம் அந்நாட்களிலே மலை தேசத்தை தாரும், நானும் என் பிள்ளைகளும் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி அந்த மலை தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான காலங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்த வேளையிலே 16வது வருஷத்திலே பார்க்க முடிகிறது. ஈரியாத் தெப்பாரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அதன்படியே காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தனியேல் அதை பிடித்தான். ஆகியால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைபடக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், விசுவாசத்தின் தகப்பன் காலேபாய் இருக்கிறார். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தின் தந்தையாய் காணப்பட்டாரோ அதுபோலவே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே கானானுக்குள்ளாய் கடந்து வரக்கூடிய வேளையிலே காலேபும் யோசுவாவும் போல மற்ற வேறு யாரையும் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருவரும் தேவனோடு ஒன்றி போயிருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றி போயிருந்தார்கள். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால் எளிதிலே சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய சபாக்கை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் தேவ ஜனமாய் இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். இந்த அக்சாளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தகப்பன் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இவள் அங்கு புருஷனோடு கடந்து போகும்படியாய் அவள் கடந்து போகக்கூடிய வேளையிலே
தன் புருஷனுடைய உத்தரவு கேட்டுவிட்டு அவள் கடந்து வருகிறாள். தன்னுடைய காலங்களிலே தகப்பனுடைய மத்தியிலே நான் போய் எனக்கு தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை அவர் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதமான ஒரு நிலம் வேண்டும் என்று சொல்லி அங்கு புருஷனுடைய உத்தரவு கேட்டு கொண்டு அவள் கடந்து வருகிறாள். இந்த காலங்களிலே அருமையான தேவ ஜனமே நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் உத்தரவு கொடுக்கிறான், அதற்கு பிறகு கடந்து வருகிறாள். கடந்து வந்தவள் தகப்பனை பார்க்கிறாள். அதற்கு முன்பாகவே தகப்பன் பார்க்கிறான். இன்றைக்கும் நம்மை காண்கிற தேவனுக்கு முன்பாக நாம் காணப்படுகிறோம். ஒரு 5 காரியங்கள், அதில் எத்தனை குறிப்புகளை கர்த்தர் நடத்துவாரோ தெரியாது. இந்த நாளிலும் கம்யூனியன் சர்வீஸ் இருப்பதினாலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே கிருபை பெற்ற காலேபனுடைய குடும்பம் கர்த்தர் நீதிமான் சந்ததியோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி சந்ததியோடு இருந்து ஆஸ்வதிக்கிறவர், அங்கு அவள் தன் தகப்பனை சந்திக்கக்கூடிய வேளையிலே தகப்பன் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கும் தேவ சமூகத்திலே இந்த வார்த்தை குறித்து நாம் முந்தைய காலங்களிலே இதே வாக்கு தத்தங்களை நாம் பார்த்திருக்கலாம். அதனுடைய தேவனுடைய வார்த்தை வித்தியாசங்கள் இருந்திருக்கும். இந்த நாளிலே அவர் தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து ஒரு 5 விதமான காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு பேசுவார் என்று சொல்லி அடிமை விசுவாசிக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். முதலாவதாக அவர் நம்மை காண்கிற தகப்பனாய் இருக்கிறார், காண்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கு அவளுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய வேளையிலே காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலை பார்த்து நம்முடைய காலங்களிலே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தகப்பன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய தாழ்மை நிமித்தம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். அவள் மகளாதான் இருக்கிறாள். அவள் உரிமையாய் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து அவள் கேட்கவில்லை. கழுதையின் மேல் அமர்ந்திருந்தே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி உத்தரவு போடலை. இன்னைக்குள்ள பிள்ளைங்க அப்படி இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கக்கூடிய வழியில் அப்படி கவனிக்க முடியாது. வாலிப பிள்ளைகள் உங்களை தாழ்த்த வேண்டும். வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து உணர்வடைய உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தாய் தகப்பன் எதற்காக சொல்லுகிறார்கள்? உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய், உங்களுடைய காலங்களிலே நீங்கள் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக, உங்களுடைய காலங்களிலே நீங்கள் எந்த ஒரு அவப்பேரும் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே உங்களுடைய தாய் தகப்பன் உங்கள் மேலே ராப்பகல் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார்கள். எப்படி நம்முடைய தகப்பன் ஆகிய தேவன் இரவும் முழுவதும் ராப்பகல் தூங்காது விழித்து பாதுகாக்கிறாரோ, அதுபோலவே உங்களுடைய தகப்பனும் தாயும் தங்களுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களை குறித்தான காரியத்திலும் அவர்கள் கருத்துள்ளவர்களாய் இருப்பதினாலே முதலாவதாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். கீழ்ப்படிதல் மிகுந்த முக்கியமாய் இருக்கிறது. தாழ்மையானது மிகுந்த முக்கியமாய் இருக்கிறது.
அவள் தன்னை தாழ்த்தினாள். கழுதை விட்டு இறங்கி அவள் கடந்து வரக்கூடிய வேளையிலே யார் பார்க்கிறான்? காலே பார்க்கிறான். அருமையான தேவ ஜனமே, பார்த்தவன் என்ன சொல்லுகிறான்? உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கும் உங்களை காண்கிற தேவன், உங்களுடைய நிலையை காண்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்தவர் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். நம்முடைய எண்ணங்கள், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதுக்கு நினைத்திருக்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய நினைவும் எப்படியாக இருக்கும்? தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றுதான் நினைவாக இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அங்கு அவள் இறங்கின அந்த காரியங்களை காலே பார்க்கிறான். அப்போ நம்முடைய தேவனுடைய கண் எப்படிப்பட்ட கண்? உபாகமம் புஸ்தகம் 11:12 இப்படியாய் சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எதன் மேல? உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல அவருடைய கண் பார்த்து கொண்டே இருக்கிறது. தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலா வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அவர் பார்க்கிறாரா இல்லையா? அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பன் நம்மை காண்கிறார். அப்போ இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்ததினாலதான் தகப்பன் வந்த உடனே என்ன சொல்லுகிறா? அவள் இறங்கின உடனே என்ன சொல்லுகிறா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, எடுத்த உடனே கேள்விகள் கேட்க காரணம் என்ன? உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்கிற தேவன். உன்னுடைய இந்த நாளிலும் உங்களுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய அங்கலாய்ப்பு என்ன? உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன்னுடைய கண்ணீர் என்ன? உன்னுடைய கவலை என்ன? உன்னுடைய பாரங்கள் என்ன என்கிற காரியத்தை அறிந்திருக்கிறவர் உன்னை முகமுகமாய் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அவ்வளவுதானா? சத்தம் அவ்வளவுதானா? தேவன் இந்த காலை வேளையிலே உன்னை காண்கிறவர் வந்து இருக்கிறா. உன்னை முகமுகமாய் பார்த்து கேட்கிறா. நீ அவர்கிட்ட பேசு. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ மெய் மீட்பரை கீழ்ப்படிவோ தன் மாத்துமத்தை தேற்றுமிடம் அடியேனும் பெற அருள்வி அப்பனே
விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஆத்தும நேசமிப்ப என் உள்ளத்தின் ஆனந்தமே இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அவள் கிட்டி சேருகிறாள், இறங்கினாள். தகப்பனை கிட்டி சேரக்கூடிய வேளையிலே தகப்பன் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றார். இன்றைக்கும் உன்னை எப்படி அவர் காண்கிறார், எங்கே இருந்து பார்க்கிறார், உன்னை எப்படியாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே எண்ணாகமம் புத்தகம் 24வது அதிகாரத்திலே கன்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாத வண்ணம் தனியே வாசமாயிருப்பார்கள். உன்னுடைய நிலைமையை அவர் அறிந்திருக்கிறவர். அவர் எவ்வளவு கருத்துள்ள தகப்பனாய் இஸ்ரவேல் மேலே அவருடைய கண் பதிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி கவனிக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள், 400 சில ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே இறந்த நாட்களிலும் அவர்களுடைய மேலே கண்கள் பதிக்கப்பட்டு இருந்தது. கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டு இருந்தது. சிறையிருப்பிலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு அவர்கள் கடந்து வருகிற பாதையிலும் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். சம்பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் நடத்துகிறார். அந்த இடத்திலே அவர்கள் வந்திருந்த அந்த நாட்களிலே அங்கு பாலாக் பிலேயாமை தெரிந்து கொண்டு இந்த ஜனத்தை நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி சபிப்பாயானால் நிறைவான பணத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவனை நயம் காட்டி அழைத்து வருகிறான். கர்த்தர் அவனையும் சந்திக்கிறார். என்னுடைய வார்த்தை தவிர மற்ற வார்த்தையை நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிடுகிறார். அப்பொழுதுதான் அவன் சொல்லுவான், கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அவருடைய பாதத்திலே அவன் விழக்கூடியவனாயிருப்பான். இஸ்ரவேலை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்கிற காரியத்தை அவன் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உனக்காக எவ்வளவு வைராக்கியம் கொண்டவராய் இருக்கிறார் என்பதை அவர் எப்பொழுதுமே உன்மேல் எவ்வளவு பாசத்தோடு நேசத்தோடு எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் பாதுகாத்து உன்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அங்கு இஸ்ரவேல் கோத்திரங்களை சபிக்கும்படியாய் கடந்து வந்த அவனுடைய சமூகம்
அங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்தினார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் யாரு? நம்முடைய தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? உன்னை காண்கிறவ ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் நீ போராட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாத பட்சத்தில் ஜெயத்தை எடுக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய சமூகம் நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணத்தான் செய்ய முடியும், அதுக்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக மற்ற காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய காரியங்களை குறித்து கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த பொறுப்பான காரியங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக ஜெபிப்போம், செயல்படுத்த எழும்புவோம். நீங்கள் எந்த ஒரு காரியங்களும் செய்யாத பட்சத்திலே நாங்கள் எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாது. நன்றாய் உள்ளத்தின் ஆழத்திலே வைக்க வேண்டும். எப்பொழுதுமே உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும், கேட்கப்படும் என்கிற அந்த விசுவாசம் உங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசெல்லாம் விசுவாசத்தை நடுங்குகிறது, தேவ மனுஷன் மட்டும்தான் நடுங்க மாட்டேங்கும். தேவ மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ண மாட்டேங்கும்? அவருடைய வார்த்தைக்கு பிசாசுகள் எல்லாம் நடுங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை அக்னியாய் வெளிப்படுகிறது என்பதை உணர்கிறது, நடுங்குகிறது. ஆனால் தேவ மனுஷன் என்ன பண்றான்? தேவ மனுஷன் என்ன பண்றான்? ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டேன். ஏதோ ஆலயத்துக்கு போக வேண்டும் அதனால போனேன், ஏதோ பாட்டு பாடினாங்க பாடுனேன், ஏதோ பாசு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, ஒரு காதுல கேட்டேன் இன்னொரு காதுல விட்டு விட்டேன். அப்படியான காலம் அல்ல. அருமையான தேவ ஜனமே, பொல்லாத நாட்கள் வரப்போகிறது, பொல்லாத காலங்கள் வரப்போகிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரயோஜனப்படுத்திக் கொள்றியா? அங்கு இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டான். அவனுக்கு தெரியுமா? அந்த குடும்பங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தெரியுமா தனக்கு பின்னாடி ஒருத்தன் உட்கார்ந்து சபித்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி? அருமையான தேவ ஜனமே, பாலாக் சபிக்கும்படியாய் எழும்பினான். இன்றைக்கு உலகம் வந்து உங்களை சபிக்கும்படியாய் எழும்புகிறது. ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக தான். எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாத சூனியக்காரனாக இருந்தாலும் அவனோடு பேசி உனக்காக வழக்காடுகிறவர் அவர் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் எதற்காக? உங்களுக்காக பரிந்து பேச வேண்டும், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உங்களுக்காக திறப்பின் வாசலை நிற்க வேண்டும் என்றுதான் தெரிந்து கொண்டார். எசேக்கியேலை பார்த்து சொன்னார், நீ என் ஜனத்திற்கு காவல்காரனாயிரு என்று தான் சொன்னார். வீட்டுக்கு சொந்தக்காரனா இல்லை, காவல்காரனாய் கர்த்தர் நடத்துகிறவ. அருமையான தேவ ஜனமே, காவல்காரனுடைய வேலை என்ன? எந்த ஒரு விஷப்பூச்சிகளோ விஷ மிருகங்களோ பொல்லாத மிருகங்களோ தன்னுடைய ஜனத்தை பட்சிக்க கூடாது என்பதற்காக தான் காவல்காரன் வைத்திருக்கிறோம். அல்லது அந்நியர் நுழையக்கூடாது என்பதற்காக தான் காவல் காக்கிறவர்களை வைத்து இருக்கிறோம். எதற்காக ஊழியக்காரன், எதற்காக ஊழியக்காரி? அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள், உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ள ஊழியங்களை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே தவிர உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அந்த பிரச்சனையோடு ஒன்றி கடந்து போவது ஊழியக்காரருடைய வேலை அல்ல. அதற்காக ஊழியக்காரர்களை அழைக்கவில்லை, ஊழியக்காரியை அதற்காக அழைக்கவில்லை. ஒரு புறத்திலே பொல்லாப்பு செய்யும்படியாய் பிசாசு எழும்பதான் செய்வான்.
ஏனென்றால் பொறாமை என்கிற ஆவியானது மோசமான ஆவி. எல்லா ஆமையை விட இந்த பொறாமை இருக்குதே, அது எங்கே இருந்தாலும் கஷ்டம்தான். இந்த பொறாமையின் ஆவியை மேற்கொள்ள இயேசுவோடு இருக்க வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியோடு இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் பாதுகாப்பாக இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், அவனை நான் காண்கிறேன். எங்கிருந்து காண்கிறேன்? குன்றுகளின் மத்தியில் இருந்து, குன்றுகளின் உச்சியில் இருந்து நான் அவனை பார்க்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் குறித்தான காரியத்திலே உங்களை சபிக்கும்படியாய் பொல்லாதவர்கள் எழும்புவார்கள். அநேக சூனியக்காரர்கள் எழும்ப காரணம் என்ன? பொறாமைதான். பொறாமையோ எலும்புரிக்கு. ஆபேலை காயின் கொண்டு போட காரணம் என்ன? பொறாமை. இதை ஊழியக்காரர்கள் மத்தியிலும், ஊழியக்கார குடும்பங்கள் மத்தியிலும், விசுவாசிகள் குடும்பங்கள் மத்தியிலும் கூட இது தலைவிரித்து ஆடக்கூடியதாக இருக்கிறது. நீ பொறாமை வந்து என்றால் நீ ஒருபோதும் முன்னேற மாட்டான், நீ நாசமா போயிடு. பொறாமை கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சவுல் தாவீதின் மேலே பொறாமை கொண்டா. என்ன நடந்தது? ராஜ்யபாரம் யாருக்கு வந்தது? கர்த்தருடைய ராஜ்யபாரம் தாவீதுக்கும் தாவீதுடைய தலைமுறைகளுக்கு வந்தது. ஆனால் சவுலுடைய மேட்டிமை என்ன? இவன் வரக்கூடாது. இன்றைக்கு உனக்கு விரோதமாக அப்படி எழும்பலாம், உன்னுடைய குடும்பத்தார் எழும்பலாம். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிறேன், உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நீ முன்னேற வேண்டும். அதற்காக தான் சபை. இன்றைக்கு சபை கூடி வருதல் அநேகர் விட்டு விடுவதை போல நாமும் விட்டு விடாத வேண்டும். சிலருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஏதாவது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அதுக்கு மட்டும்தான் வந்து ஜெபத்தை கருத்தோடு தேடுவான். அல்லது கடன் பாரங்கள் இருக்குதா, கண்ணீரோடு அவர்கள் வந்து தேடுவாங்க. இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்காக தான் தேவனை தேடுமே தவிர கர்த்தருடைய சந்நிதியிலே பெருமூச்சுடனே நமக்காக வேண்டுதல் செய்கிற தகப்பனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் தேவனுடைய சமூகத்திலே உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக திறப்பின் வாசலே நிற்க நீ கடந்து வருவேன்னா சனிக்கிழமை வா ஜெபம் பண்ணும், செவ்வாய்க்கிழமை வாங்க ஜெபம் பண்ணும். விடுதலையே அற்றவனாக இருக்கிறேன் என்றால் அருமையான தேவ ஜனமே, வெள்ளிக்கிழமை வாங்க, உங்கள் அம்மா கிருபை பெற்றவங்க இருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஓய்வு நாளுடைய காரியங்களை நீங்கள் விட்டு விலகாது வேண்டும். ஒரு சிலருடைய காரியங்களை பார்க்கிறேன், ஓய்வு நாள் அந்த கம்யூனியன் சர்வீஸ் மட்டும்தான் ஓய்வு நாளாக தருது. ஒரு சிலருக்கு அந்த கம்யூனியன் சர்வீஸினுடைய காரியங்களை கூட பார்த்தீங்கன்னா கடைசி மூமெண்ட்ல ஓடி வருவாங்க சிலர். இது சடங்காச்சாரம் அல்ல. அப்பத்தையும் ரசத்தையும் நீ வாங்கி சாப்பிட்டு மற்ற 29 நாட்களும் உன் இஷ்டத்தின்படி நீ கடந்து போனான்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்க மாட்டார். யூதாஸ் கர்த்தரோடு இருந்தான், ஆனாலும் நயவஞ்சகமாய் அவன் காணப்பட்டான். தேவனாய கர்த்தர் அவனுடைய சமூகத்திலே அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து விட்டு என்ன சொல்லுவா? அந்த துணிக்கை கொடுத்த பிறகு நீ செய்யறது செய்ய,
அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஆலோசனைப்படி செய்ய உன்னை தாழ்த்துகிறாயா, அல்லது பிசாசின் ஆலோசனைக்கு செவி கொடுத்து சாத்தானுடைய ஆவியினாலே ஏவப்படக்கூடியவளாய் இருக்கிறாயா? தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும். உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் அற்றுப்போக பண்ண வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய ஜெபம் வல்லமை உள்ளது என்பதை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசிக்கக்கூடிய நேசமானது விசேஷித்தது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யான். கர்த்தரால் ரட்சிக்க சகாயம் செய்யும் கேடகம் அவரே, மகிமை பொருந்தி பட்டயமும் அவரே, சகாயம் செய்யும் இச்சகம் பேசிடும் சத்துருக்கள் அடங்கும் மேடுகளை நீயே மிதித்திடுவாய். இச்சகம் பேசிடும் மேடுகளை நீயே மிதித்திடுவாய். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவன் யார். தேவனோடும் மனிதரோடும் போராடி என்றும், தேவனோடும் மனிதரோடும் போராடி என்றும் ஜெயித்திடுவாய். ஜெயமான வாழ்க்கை உன் வாழ்க்கை அல்லோம், ஜெய கிறிஸ்து உன்னோடு இருந்திடுவார். ஜெயமான வாழ்க்கை உன் வாழ்க்கை அல்லோ, ஜெய கிறிஸ்து உன்னோடு இருந்திடுவார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாம். அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு ஈடாய் வேற யாரையுமே தேவன் ஒப்பு கொடுக்கல. நீ பாக்கியவான்னா பாக்கியவான் தான், நீ பாக்கியவதினா பாக்கியவதி தான். ஆகவே அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. அவர் காண்கிற தேவன், அவர் காண்கிற தகப்பன், உன்னை என்னையும் காண்கிறவர். உடனே என்ன பண்ணுகிறார்? உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும்? காண்கிறவர் இஸ்ரவேலுக்கு தான் போகிற வழியை அவர் வெளிப்படுத்தினார், நடத்தினார். இஸ்ரவேலுடைய காலங்களிலே அவன் போராட்டத்தின் பாதையிலே கடந்து போக அந்த கோத்திரத்தினுடைய பாதை போராட்டத்தின் மத்தியிலே காணப்பட காரணம் என்னவென்றால், பிலேயாம் அந்த பாலாக் மத்தியிலே சொல்லி போட்டான். என்ன சொன்னான்னா, இந்த ஜனத்தை வேறு ஒரு வழியிலையும் நீ செயல்படுத்த முடியாது, இவர்களை பிடிக்க முடியாது, இவர்களுக்கு சாபம் போட முடியாது. ஒரே ஒரு வழி. என்ன வழின்னா, உன் ஜனங்கள் அழகுள்ளவர்களாக இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் அவங்க மத்தியில் அனுப்பு. அவர்கள் ஆடல் பாடி கடந்து போகக்கூடிய வழியிலே அவர்களை ஈச்சித்து அவர்கள் வலிவு போவார்கள்.
அப்பொழுது நீ மேற்கொள்ளலாம் என்று சொல்லி வார்த்தையை போட்டு அவன் போயிட்டான். ஆனால் அவர்கள் அங்கு விழுந்து போனார்கள். விழுந்து போன பிறகு அவர்களுடைய பாதையிலே கர்த்தர் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆனால் அநேக உபத்திரவங்களின் பாதையிலே அவர்கள் கடந்து வந்தார்கள். அவர்கள் ஏதோமுடைய தேசத்திற்கு அவர்கள் கடந்து போகும்படியான காலங்கள் வரக்கூடிய வேளையிலே அவர்கள் ஏதோ மத்தியிலே ஆட்களை அனுப்பி கர்த்தர் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய வழியில் ஏதோ என்ன பண்ணா, உடனடியாக அவனுக்கு எதிராளியாக நின்னான். அப்போ ஆண்டவர் சொன்னா, அவங்களுடைய இடத்துல ஒரு பிட்டு இடம் கூட, ஒரு காலடி இடம் கூட உனக்கு தரமாட்டேன்னு சொன்னார். அவர்களை விட்டு விலகி போகக்கூடிய வேளையிலே தானே, அந்த ராஜபாதையை விட்டு அவர்கள் கடந்து போகக்கூடிய பாதையிலே தானே அங்கே என்ன நடந்தது என்றால், அங்கு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் சந்திக்கப்படக்கூடியதாயிரும். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பாதை கர்த்தர் நமக்கு ஆலோசனைக்காரராக இருந்து அவர் கொடுக்கிற ஆலோசனைப்படியே நாம் கடந்து வரக்கூடிய வேளையிலே எந்த பாதையிலும் விழுந்து போவதில்லை. கர்த்தர் நிலைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வரலாம். அங்கு அக்சாள் அவளை பார்த்த உடனே உனக்கு என்ன வேண்டும்? அருமையான தேவ ஜனமே, வந்துட்டா என்ன கேட்பாளோ தெரியலையே என்று சொல்லி முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. இன்னைக்கு முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய தாய் தகப்பன் உண்டு. உண்மைதான் சொல்றேன். வந்துட்டா என்ன போராட்டத்தோடு வந்தாலோ, என்ன பிரச்சனையோடு வந்தானோ தெரியலையே, என்ன கடன் பாரங்களோடு வந்தாங்களோ தெரியலையே என்று சொல்லி முகத்தை திருப்பக்கூடிய தகப்பனாய் நம்முடைய தகப்பன் அல்ல. அவன் உத்தமமானவனாய் இருந்தான். காலை உத்தமமாய் அவன் பின்பற்றக்கூடியவனாய் இருந்தான். இன்றைக்கு தேவ ஜனமாய் இருந்து கொண்டு நாம் உத்தமமாய் அவரை பின்பற்றும்படியாக நாம் கடந்து வரக்கூடிய வேளையிலே விசாரிப்பானது மிகுந்த முக்கியமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிலரை விசாரிக்கும் போது சிரித்து கொண்டு விசாரிப்பதும், ஒரு சிலரை பார்க்கும்போது மூஞ்சை கசடி கொண்டு விசாரிப்பதும், நேற்று போல இந்த நாளில முகம் இல்லாத வண்ணம் திருப்பிக் கொள்வதும், அருமையான தேவ ஜனமே, விசுவாசிகள் மத்தியிலே இது கேடான காரியங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியக்காரியாக இருந்தாலும் முகமுகமாய் எந்த ஒரு காரியங்களையும் பேசிக்கொள்ள வேண்டும். அந்நிய காரியங்களை, பேசக்கூடிய காரியங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஊழியக்காரனுக்கு விரோதமாக சரி, ஊழியக்காரிக்கு விரோதமாக சரி, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கங்கிற காரியங்களே வேண்டாம். கர்த்தருடைய பாதையிலே உத்தமமாய் நாம் பின்பற்றி கடந்து வரக்கூடிய வேளையிலே நமக்கு விரோதமாய் எழுந்து நிற்பவன் யார்? நான் என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்லுவேன், எதையுமே எந்த வார்த்தை பேசாங்களா, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்கிற ஒரே வார்த்தையிலே நான் முடித்து விடுவேன். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு காலங்களிலும் என்னை அழைத்தவர் நீதியின் பாதையில் அழைத்து வந்திருக்கிறார். நீதியின் பாதையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அந்நிய கிரியைகளுக்குள்ளாய் கடந்து போக நான் ஒருபோதும் என்னை தாழ்த்தினதில்லை, ஒப்பு கொடுத்ததில்லை. ஏதாவது பேசினா நேரடியாக பேசிடுவேன். அப்படி நீங்கள் ஏதாவது பேச வேண்டும் என்றால் நேரடியாக பேசிக்கொள்ளலாம். அதை விட்டு மற்றவர்கள் மத்தியில் சொல்லி மற்ற காரியங்களை குழப்பக்கூடாது. தேவன் நம்மை விசாரிக்கிறவர். ஏனென்றால் என்னுடைய பாரங்கள் அதிகரிக்கக்கூடிய வேளையிலே அது யார் பேசினாங்களோ அவங்களுக்கு ரொம்பவே பாரமாயிடும். நான் அந்த மாதிரியான ஒரு பாரம் வரக்கூடாது என்பதற்காக
நான் அதிகமாய் போராடுவேன். பிள்ளையாண்டான் சுரேஷனுடைய காரியங்கள், அவன் வலிவி கடந்து போகக்கூடிய காலங்களிலே கூட நான் அவனை கடிந்து கொண்டது உண்டு. அவனை முகமுகமாய் கடிந்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் அவன் மற்றவங்கள பார்க்கும்போது அவங்ககிட்ட வேற மாதிரி பேசுவான், என்னை குறித்து திட்டுவான். இது மற்றவங்க திட்டு அவங்க சொல்லி நான் கேட்டதில்லை. கர்த்தருடைய ஆவியானவரே எனக்கு ஒவ்வொருத்தருடைய நடைமுறைகளை ஆதியிலிருந்து இந்நாள் வரையிலும் எனக்கு தேவன் கிருபை கொடுத்தபடியால் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்க. எந்த வார்த்தையும் நான் இவங்க சொல்லி அவங்க சொல்லி நான் கேட்கவே மாட்டேன். கர்த்தருடைய விசாரிப்புக்குள்ளாக தான் நான் கடந்து வரக்கூடியவனாக இருப்பேன். ஏன்னா அவர் கொடுத்த ஊழியம் உத்தமமான ஊழியமாய் நான் கடந்து போக வேண்டும். என்னை உண்மை உள்ளவன் என்று அழைத்து எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தபடியால் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். ஆகவே எந்த ஒரு விசாரிப்புடைய காரியங்கள் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட வந்து கேளுங்க. என்னுடைய காரியங்கள் குறைபாடுன்னா நான் உங்கள் மத்தியில் நேரடியாக சொல்லுவேன். ஏன்னா இது பரிசுத்த ஊழியம். எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள கடந்து போக வேண்டும் என்றால் எங்கேயோ ஒரு வேலை செய்திருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஊழியத்தில் வந்து ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய என்ற வார்த்தையின்படியே அநேக பாடுகளை நான் பார்க்கிறேன். அநேக பாடுகள் வழியாய் கடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். அநேகருடைய வார்த்தைகள் ஈட்டியை போல குத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை குறித்து நான் பயப்படவில்லை, அதை குறித்து கலங்கவில்லை. நான் கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய கண்ணீரை ஊற்றக்கூடியவனாக இருக்கிறேன். கர்த்தர் அதை பார்த்து கொள்வா. அல்லேலூயா, அல்லேலூயா. மிக்க சிலகுதுவால அங்கு அவள் தன்னுடைய இருதயத்தின் வேண்டுதலோடு வருகிறாள் என்கிற காரியத்தை அறிந்த தகப்பன் என்ன பண்ணுகிறா? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கும் அவர் விசாரிக்கிறவர். வேதம் என்ன சொல்கிறது? 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் யார்? இதே இடத்திலே சதீஷனுடைய நிச்சயத்திற்காக இருந்த வேளையிலே நான் அமர்ந்து இருக்கக்கூடியவனாக இருந்தேன். ஐயா பிலிப்பையா வந்தாங்க, மற்ற எல்லாருமே வந்து இருந்தாங்க. ஒரு சகோதரி மட்டும் கடந்து வந்து, என்ன பார்த்து கொஞ்சம் பாரமாக இருக்கீங்களே. நான் அவங்க மத்தியில் ஒன்றுமே சொல்லிக்கொள்ள, அப்பொழுது ஒன்றுமே சொல்லிக்கொள்ள. அப்போ முகத்தை பார்க்கிற ஜனங்கள் அறிவார்கள். இருதயத்தின் அழகு முகத்திலே தெரிகிறது. எந்த மனுஷனாக இருந்தாலும் நம்முடைய பாரங்களை கர்த்தருக்கு தான் தெரியப்படுத்தணுமே தவிர மனுஷருக்கு தெரியப்படுத்தினால எந்த ஒரு நிறையும் வருவதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் சீர்கெட்டு போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கமும் சித்தமுமாக இருக்கிறது. ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் செம்மையும் கிரமமாய் நடத்தி வரக்கூடியவராக இருக்கிறார். கவலைப்படுகிறனாலே நம்முடைய சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டிக் கொள்வதில்லை. இங்கு அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கும் வரையிலும் கவலையை அவர் மேல் வைப்போம். அதுக்கு பிறகு என்னாகும்? தூக்கி நம்முடைய தலையிலே மறுபடியும் சுமந்து கொண்டு போகிறோம். பிள்ளைகள் நிமித்தம், புருஷன் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம் பல கவலைகளை சுமக்கும்படியாய் உங்களை அழைக்கவில்லை. அவருடைய சமூகத்தை அவர் நம்மை விசாரிக்கிறார். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன விடுதலை வேண்டும்? உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கும்படியாக
கர்த்தர் என்னை அழைத்தபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடியவனாய் இருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 40:4 அங்கே யோசேப்பினுடைய கருத்திலே பார்வோன் மத்தியிலே குற்றம் செய்த பிரதானிகளுடைய காரியங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுத்து அவனுடைய சமூகத்தை விசாரிக்கும்படியாய் வைப்பாங்க. இந்த யோசேப்பு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? சிறைச்சாலையிலே சிறைச்சாலைக்காரனுடைய அனுமதியோடு மற்றவர்களை விசாரித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நம்ம கட்டுகள், கண்ணிகள், போராட்டம், பலவீனம் இதெல்லாம் நம்மகிட்டே இருக்குத. நம்ம யாரை போய் விசாரிக்க முடியும்? நம்ம யாருக்காக ஜெபம் பண்ண முடியும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. உங்களுடைய விசாரிப்பு எந்த ஒரு காரியத்தினாலே நீ கட்டப்பட்டு இருந்தாலும், அவன் யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எங்க புடமிடுகிறது? சிறைச்சாலையின் மத்தியிலும் புடமிடுகிறது. அங்கு பிரதானிகளாய் காணப்பட்டவர்கள் சிறைச்சாலையிலே காணப்பட்ட வேளையிலோ, அவர்கள் சோகமாய் இருந்த வேளையிலே அவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த வெளிப்படுத்தலை குறித்து இந்த யோசேப்பு அவர்களோடு பேசினான். அவர்களுடைய பாரங்களை, மன ஐயங்களை விலக்கினான். ஒருவனுடைய தலை உயர்த்தப்படும், ஒருவனுடைய தலை எடுக்கப்படும். இந்த காரியங்களை தெளிவாய் கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்போடு இருந்து செயல்படுத்தினார். ஏற்ற காலம் வரும் வரையிலும் அங்கு நடந்த காரியம் என்ன? கர்த்தர் புடமிடும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அவன் சிறைச்சாலையிலே தானே இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு தானே காத்திருக்கிறான். இன்றைக்கு கொஞ்சமாவது நம்முடைய காலங்களிலே கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கிறோம்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டது. வசனம் புடமிடுதா? அடுப்பில் சாதம் வெந்து கொண்டு இருக்கக்கூடிய வழியிலே அவசரப்பட்டு எடுத்தனா என்ன வரும்? அச்சி தான் வரும். நம்முடைய காலங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் மீத்தம் காணப்படக்கூடிய போராட்டம் அதுதான். அவர் உனக்கு என்ன வார்த்தை கொடுத்தார்? அவர் உனக்கு என்ன வாக்கை கொடுத்தார்? ஆனால் சிலருடைய சமூகம் சொல்லுவாங்க, நான் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின்படி தான் நான் எல்லா காரியங்களையும் செய்தேன், ஆனாலும் ஏன் என்னுடைய குடும்பத்தின் மத்தியில் எப்படி போராட்டம்? உண்மையா உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்க நடக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைங்க நடக்கிறாங்களா? உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் மாற்ற உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறார். இவன் சிறைச்சாலையிலே செய்யாத தவறுக்கு அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனை மேன்மையாய் கர்த்தர் நடத்துகிறார். அந்த பிரதானிகள் குற்றவாளிகளாய் வந்தாங்க. அவர்களுடைய பாரங்களை நீக்கும்படியாய் அவன் ஊழியம் செய்தான். இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்வீங்க? எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவிக்கும்படியாய் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பீங்க? எனக்கு எதுக்குப்பா ஊழியம்? ஏதோ 10 பேர் கூடுறாங்களோ அவங்க கூட நானும் ஒருத்தன், அப்படிதான் நினைக்கிறாங்க. 10 பேர் பாட்டு பாடினா நானும் சேர்ந்து பாட்டு பாடுறேன். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன்? ஆண்டவர் சொன்ன உன் வாயை விரிவாய் தர. யார் நிரப்புறா? சிலரே நிரப்பிடுவாங்க. வேற பாஷையில் பேசி என்ன பண்ணுவாங்க? நிரப்பிடுவாங்க. அவருடைய பாஷைகள் வெளிப்பட நம்மை தகுதிப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரே ஒரு பாட்டு பாடலாமே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளோய். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வாழ்த்துகிறேன், உம்மை கரங்களை தட்டி உற்சாகமாய். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். வசனம் தியானம் செய்து உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன், வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம், ஒப்படைத்தேன் உம்மையே சார்ந்து கொண்டேன், உம்மையே சார்ந்து கொண்டேன். வாழ்வே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். என் நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். எனக்குள் இருப்பதினால், நீர் எனக்குள் இருப்பதினால்
எல்லாம் செய்து முடிப்பீர், எல்லாம் செய்து முடிப்பே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. வாய் திறந்து பாடுவோம். அல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே, உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்முடைய நல்ல தகப்பனாயிருக்கிறார். அவர் நமக்கு துரோகம் பண்ணுகிற தகப்பன் அல்ல. நம்முடைய விண்ணப்பம் என்ன, இருதயத்தின் வேண்டுதல் என்ன, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்த தேவனாய், அறிந்த தகப்பனாய் இருக்கிறார். யாக்கோபு தன் மனைவிகளோடு பிள்ளைகளோடு கடந்து வரக்கூடிய வேளையிலே லாபான் தொடர்ந்து வந்தான். எதுக்காக? எப்படியாவது இவனை ஒரு போட்டு எடுத்துடலாம் என்று சொல்லி பார்த்தான். ஆனால் கர்த்தர் அவனை எச்சரித்தார். என் தாசனாகிய யாக்கோபோடு நன்மையே அல்லாத வண்ணம் நீ தீமையை பேசினா நீ அவ்வளவுதான் என்று சொன்ன. உனக்காக யுத்தம் பண்ணுகிறவ, உனக்காக வாதாடுகிறவ, உனக்காக வழக்காடுகிறவ, உனக்காக பரிந்து பேசுகிறவ நம்முடைய தகப்பனாய் இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு லாபான் யாக்கோபை சந்திக்கக்கூடிய வேளையிலே ஏதாவது பேச முடிந்ததா? உன்னுடைய தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லி அடிபணிந்தான். அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவனுடைய பெண்மக்கள் சொல்லுவாங்க. அருமையான தேவ ஜனமே, அவனுடைய முகநாடிகள் வேறுபட்டதை அவன் யாக்கோபு கவனித்திருந்தான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை விசாரித்தவராய் இருந்ததினாலே யாக்கோபுக்கு நல்ல தகப்பனாய் அவனை நடத்தி வரக்கூடியவராய் இருந்ததினாலே அவனுடைய நம்பிக்கை எல்லாம் ஜீவன் உள்ள தேவன் மேல் காணப்பட்டது. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லாபான் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு மனுஷன். ஆனால் நடந்த காரியத்தை கவனிக்கக்கூடிய வேளையிலே, அந்த 20 ஆண்டுகள் அவன் அங்கு தங்கியிருக்கக்கூடிய வேளையிலே அவனுடைய சொந்த பந்தங்களாய், யாக்கோபுடைய சொந்த பந்தங்களாய் லாபானுடைய குடும்பத்தார் காணப்பட்டாலும், ஒருவருக்கொரு விசாரிக்கக்கூடியவர்களாய் இருந்தாலும், அவனுக்கு நம்பத்தக்க தகப்பனாய் தன்னுடைய தேவன் பெத்தேலிலே சந்தித்த தேவனுடைய சமூகத்தை
அவன் உறுதியாய் சார்ந்து கொண்டவனாய் இருந்ததினால ஒவ்வொரு நாளும் அவனை கர்த்தர் அற்புதமாய் விசாரித்து அவனுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அவனுக்கு அங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கும் அருமையான தேவச்சனமே, உன்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவ எங்கேயோ பரலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றல்ல, இந்த கடைசி நாட்களிலும் அவர் நம்மை விட்டு விலகாத ஒன்று, நம்மை கைவிடாத வேண்டும். அவர் நம்முடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அசைக்கும்படியாக எழும்புகிற சத்துருக்கள் அசைக்கப்படுவார்கள். அசைக்கும்படியாய் எழும்புகிற போராட்டங்களை அசைக்கும்படியாய் கர்த்தவனை தெரிந்து கொண்டு இருக்கிறான். அசைக்கும்படியானவர்கள் மிக்க சில எதுவாலா இல்பொருளாகும்படியாய் கர்த்தருடைய நீதியை காணும்படியாய் கர்த்தவனை தெரிந்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதான காரியம், அவள் பேசக்கூடிய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக என்ன வைத்திருக்கிறார்? ஒரு ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். இது யாரை கனப்படுத்த? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசக்கூடிய காரியம் அங்க என்ன ஆகுது? பதிக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் பதிக்கப்படுவது போல அல்ல. அங்க வேணும்னா சேர்த்துக்குவாங்க, வேணும்னா எல்லாம் எடுத்து போட்டுவாங்க. சட்டசபையில் மாதிரி அல்ல. ஒவ்வொரு எழுத்துக்கும் நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அங்கு விசாரிப்பது போல நிச்சயமாகவே பொல்லாப்பான காரியங்களை பேசுகிறவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நன்மை என்று ஒன்று இருக்கக்கூடிய வழியில் அங்கு தீமையும் ஒன்று காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் நியாயம் தீர்ப்பது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாட்களில் உங்களை என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். ஒரு ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ உங்களை ரட்சித்தவங்க அல்ல, உங்களை தெரிந்து கொண்டவங்க அல்ல. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஒருவரே அவனோடு இருந்தார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஊழையான சேற்றிலும் ஊழையிடுதல் உள்ள அவ்வாந்திர வெளியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார், உன்னை நடத்தினார், உன்னை கண்ணின் மணி போல பாதுகாத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பாதுகாத்த தேவனுக்கு எப்படி நாம் மிக்க சிலகுதுவாலா நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த மகளுடைய சமூகம் அங்கு தன் தகப்பனை இட்டி சேர்ந்து தன்னுடைய குறைபாடுகளை அவள் சொல்லக்கூடியவளாய் இருக்கிறாள். கர்த்தர் செவி கொடுக்கிறார், தேவன் செவி கொடுக்கிறார். அங்கு அவளுடைய தகப்பன் செவி கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, சங்கீத புஸ்தகங்களிலே 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனம், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வேன். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அருமையான தேவ ஜனமே, தேவனை நோக்கி பார்க்க, தகப்பனை நோக்கி பார்க்க மிக்க சிலகித்வால் 2 பேர் தேவாலயத்து போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன்.
பசங்க சொன்னா, நான் உமக்கு அந்த காரியம் செய்கிறேன், இந்த காரியம் செய்கிறேன், வாரத்தில் 2 நாள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்லுவான், இந்த ஆயக்காரனை போல இல்லை. ஆனால் ஆயக்காரன் என்ன சொன்னான், ஆண்டவரே தன்னுடைய முகத்தை அவனாலே பரத்திற்கு நேராக ஏறெடுக்க முடியவில்லை. என்ன சொல்றான், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். யாருடைய ஜெபத்தை கேட்டா, யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? தேவனாகிய கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார், நம்முடைய காரியங்களை காண்கிறார், விசாரிக்கிறார், செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே செவி கொடுத்தல் ஆனது நமக்கும் உத்தமம். சவுல் கீழ்ப்படியாத பாதையிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனாலே அவனுடைய ராஜ்யபாரமே கிழிக்கப்பட்டது. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கைக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அருமையான தேவ ஜனமே, 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. அப்போ காலேப்பை அக்சால் சந்திக்கக்கூடிய வேளையிலே அக்சால் தன்னுடைய பாரங்களை எல்லாம் தன் தகப்பன் மத்தியிலே சொன்னார். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தகப்பன் மத்தியிலே சொல்லுங்க, அவர் மத்தியிலே உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க, கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அந்நாள் தேவனுடைய பாதத்திலே தன்னுடைய பலிபீடத்திலே தேவ பலிபீடத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். அங்கு நடந்த சம்பவம் என்ன, கர்த்தர் அங்கு செவி கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் கடந்து போவதனாலே இந்த 3ஓடு நான் நிறுத்தி கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். சற்று நாம் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்போமர் எழுதின நிருபத்திலே 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்ய விண்ணப்பமாய் இருக்கிறது. இன்னைக்கு பெயரளவு கிறிஸ்தவங்க நிறைய இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டீர்களா? உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களா? அவனுடைய பாரத்தை பாருங்க. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த கொடுங்கூர் பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும், சேலவாயில் பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னோடு உடன் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய ஜாதி ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் எதற்காக பாடுகளை பட்டார்? அவர்கள் எதற்காக பாடுகளை பட்டார்? அருமையான தேவ ஜனமே, நம்ம மட்டும் ரட்சிக்கதானா? நம்முடைய குடும்பத்தாரை ரட்சிக்கும்படியாய் ரட்சிப்பு செய்தது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஒரு மனுஷனுடையது அல்ல. யோனா சொல்லுவான், ரட்சிப்பு கர்த்தருடையது. தாவீது சொல்லுவான், ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த நாளிலும் அருமையான தேவ ஜனமே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்ன தேவன் உன்னுடைய வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுக்கிறார். உன்னுடைய வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுக்கிறார். உன்னுடைய வார்த்தைக்கெல்லாம் அவர் செவி கொடுக்கிறார். அப்போ செவி கொடுத்தா பலன் தராது இருப்பாரா? ஆசீர்வதிக்காதவனே இருப்பாரா? அங்கு அக்சாலை ஆசீர்வதிக்கிற தகப்பன் மீக்கசலகித்வாலா மேற்புறத்திலோ கீழ்ப்புறத்திலோ இடங்களை கொடுத்தான், நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கேட்டது ஒண்ணுதான், ஆனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தான். இன்றைக்கும் தகப்பன் அவருடைய சமூகத்தை நீ அறிந்து கொள்ளக்கூடிய வேளையில் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதம் ரெட்டிப்பாய் இருக்கும், நாளந்தனையான ஆசீர்வாதமாய் இருக்கும். அருமையான தேவ ஜனமே,
ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் இயேசு வாக்களித்தாரே. பொன் மாறிமே பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பொன் மாறிமே பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புது பலனாம் பெற்றிட. சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோரின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோரின்றி பலன் என்றும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பொன் மாறிமே பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பொன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கிற தேவன். அவளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவள் அறிக்கையிட்டாள். அங்கு தகப்பன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கும் வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இரட்டத்தனையான நன்மைகளை தருவாரே அல்லாமல் ஒருபோதும் குறைவுள்ள பாதையில் உங்களை நடத்த மாட்டார். உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பிரயாசங்களில், உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு தேவன் ரெட்டிப்பை அருளக்கூடிய மாதமாக இருக்கும். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலையும் பெறுவீங்க, கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்வீங்க. அல்லேலூயா. விளைவிக்க சொல்லுகிறதுவால் அவர் நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய பந்தியின் வேலையாக இருப்பதனாலே சகோதரர்கள் கொஞ்சம் சேர்ச்சை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி பார்த்து கேட்குறான். உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவரை கேட்க கத்தர் மத்தியில் கேள்வி வாஸ்கொள்ளாடு. உன் ஆண்டவர்கிட்ட கேளு, விசுவாசத்தோடு கேளு. தேவனை கத்தர் பெரிய காரியங்களும் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தை வல்லமுள்ளது. அந்த வார்த்தையை தான் தந்திருக்கிறார். யோவானில் வாசிக்கின்ற வேளையில் அவர் ஆதியிட வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை ஒரு பாட்டு பாடி ஜெபிக்கிறேன். உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மதுரமானதாமே, உங்க வார்த்தை மதுரமானது, பலனுள்ளது, மகா வல்லமை உள்ளது, பலனுள்ளது, மகா வல்லமை உள்ளது. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. திறந்திடு என்ற போது கண்கள் திறந்தது, நடந்திடு என்ற போது
மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாது. சொத்தமாக என்ற போது குஷ்ட நீங்கிட்டு, குணமாக என்ற போது வியாதி நீங்கிட்டு, சொத்தமாக என்ற போது குஷ்ட நீங்கிட்டு, குணமாக என்ற போது வியாதி நீங்கிட்டு. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. அடங்கிடு என்ற போது அலைகள் அடங்கிட்டு, ஆழ்கடலின் சீற்றமெல்லாம் அடங்கி போயிட்டு. அடங்கிடு என்ற போது அலைகள் அடங்கிட்டு, ஆழ்கடலின் சீற்றமெல்லாம் அடங்கி போயிட்டு. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஐயா, அந்த வார்த்தையிலே அற்புதங்கள் நடக்குதையா. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஐயா, அந்த வார்த்தையிலே அற்புதங்கள் நடக்குதையா. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. உங்க வார்த்தை மதுரமானது, உங்க வார்த்தை மதுரமானது, பலனுள்ளது மகாபலமையுள்ளது, பலனுள்ளது மகாபலமையுள்ளது. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க, கத்தார பாருங்க. பெரிய காரியங்களை கத்தார் செய்வார். புருஷனுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு எங்க அப்பாட்ட போய், எங்க அப்பா எனக்கு இந்த மாதிரி இடத்த தந்திருக்காரு, நீர் பாய்ச்சாலான இடத்த தாங்கன்னு கேட்க போறேன்னு. அப்படித்தான் அவன் போகும்போது, கழுதை மேலே ஏறி போகும்போது கழுதை விட்டு இறங்கினான். கழுதை பெருமை, நான் என்னால் முடியும், உன்னால் ஒன்றும் முடியாது. நான் சில எனக்கு சுவாசம் இருக்க வரைக்கும் தான் ஜெயபா, இல்லைன்னா நாரிப்பாரு மனுஷி. கத்த நல்லவர். கண்களை மூடி நமக்கு சபைக்கு வருகிறோம். இந்த 7வது மாதம், இந்த 7ஆம் தேதியில கத்த நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு கெஞ்சி வஞ்சிக்கொண்டு உலகம். எப்படி அது எந்த வழியில் அது ஆண்டவர் பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். தற்சாலை என்று சொல்லும்போது ஸ்ரீயை குறிக்கிறது, ஸ்ரீ என்று சொல்லும்போது சபையை குறிக்கிறது. ஆண்டவர் மன்னவாளனா இருக்கிறார், தாழ்மையாக சொல்லித்தார. எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை கத்த செய்வார். பொல்லாப்பிலிருந்து விடுவிக்கிறதை நம் ஆண்டவர். பொல்லாத காலம், கடைசி காலம், கொடிய காலம், கொலை கொள்ளை பாதகமான காரியங்கள், பணம் பறிப்பு, கபி அக்கத்தீர்வா, படிகள் படிக்கிற பிள்ளைகள் மத்தியில கூட கற்பழிப்பு பரமான காரியங்கள் எல்லாம் உண்டாகும். கே ஆக்கத்தீர என் சமூகத்தில் வந்தனா உங்களை நான் கைவிடாத தேவன் என்பதை மட்டும் மனதில் வைத்து கடந்து வாருங்கள். காத்திருக்கிற 2 காரியம் நன்மையாமுடைய என் மகளே, கர்த்தர் உன் மத்தியில் ஆசீர்வாடுகிறார். நீ வெக்கப்பட்டு போகிற உன் வேலை காரியத்தில் கவனமாயிரு. விடாய்த்து போகிறதை நான் விசுவாசித்தேன், தேவனுடைய மகிமை கண்டேன் என்று சொல்லுவார். தோன்றுவன உனக்கு பலனும், சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக செய்வேன். ஆண்டவரை கர்த்தர் உன் வாஞ்சையை நிறைவேற்றினார். உன் வாழ்வ மன்மத்தில் என் மகிமை வெளிப்படும். பெரிய காரியங்கள் செய்வனுக்கு துணையா இருக்கிற தூரத்தை நற்செய்திக்கு கத்த உன் துக்கம் சந்தோஷமா மாறும். பெரிய காரியங்களை கத்த செய்கிறார். எங்களை தாழ்த்தருகிற வழி நடத்துங்க. ஏசுன் ரத்தம் செய்ய, ஏசுன் ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய சிவனாமத்தினாலே நல்ல பிதாவே. அம்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து
அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.